யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தமிழ்நாடு முழுவதும் திமுக தோழர்களும் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களும் வாழருந்த பள்ளி இருக்கு இல்லையா, சுவர்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பள்ளிகள்லாம் போயிட்டு இருக்கோம். யாரோ ஒன்று தட்டும் போதோ இல்லை கதவு இடுக்குகளில் மாட்டும் போதோ இல்லை ஜன்னலில் ஒரு இடுக்கில் மாட்டும் போதோ ஒரு பொருள் கீழே விழுகும் போதோ பார்த்தீங்க அப்படின்னா அது வால் அந்து விழுந்துடும். அது பள்ளியை விட இந்த வால் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கும். வால் இருந்த பள்ளி அதுவாட்டி போய்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த பள்ளி வால் இருக்கு இல்லையா, அது பயங்கரமாக துள்ளும். வாழ்நாளில் இதை எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. வாழருந்த பள்ளிகளை போல திமுக என்கின்ற ஆதரவு நபர்களும் ஆதரவு பத்திரிகையாளர்களும் திமுக என்ற போர்வையில் வாங்கி தின்ற கொளுத்த அந்த நபர்களும் இப்ப கத்திக்கிட்டு கிடக்கிறாங்க. உண்மையை பேசுவதற்கு இங்க யாருமே கிடையாது. உண்மையை பேசுறது அப்படின்னா எதிர்கருத்துக்கள் சொல்றவன் எல்லாம் துரோகின்னா அப்ப நீங்களாம் யாரா அப்படின்னு கேட்க. நான் பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவேன் தோழர்களே. நான் எல்லாருக்குமே ஒரு கருத்து சொல்லுவேன். நம்ம ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது, சும்மா கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறது கிடையாது. ஒரு சம்பவத்தை, ஒரு பிரச்சனையை அந்த சூழல் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு அந்த சூழல் என்ன, அந்த சம்பவம் என்ன, அந்த அடிப்படையில் இதுக்கு தீர்வு என்ன, அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர நீங்கள் போய் பழைய சம்பவங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது, வைக்கக்கூடாது. இப்போ தேர்தலில் திமுக தோத்துருச்சு, அதை ஏற்றுக்கிடணும். முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினையே வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க, அதையும் ஏற்றுக்கிடணும். உண்மையை ஒத்துக்கிடணும். போய் வண்டியில் ஏறி போய் தெரு தெருவா போய் அழுதுகிட்டு வந்துக்கிட்டு நாடகம் போட்டு இங்கே யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதில் நாங்களும் பலியானவர்கள் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம், வைக்கிறோம். பஞ்சமா பாதகம் செய்தவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாம் கொடுத்துத்தான் இல்லாமல் ஆக்குவோம் இயற்கை. அதான் இயல்பு. எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, அப்புறம் தான் ஒன்றும் இல்லாமல் அடிச்சிருவோம். அது இது மனித குலத்திற்கு உண்டான மாண்பு. இது இயற்கை சமன்படுத்தும் அந்த லெவலில். இன்னைக்கு மறுமலர்ச்சி திமுகவோட 2 எம்எல்ஏக்களை அவங்க கபலீகரம் செய்திருக்கிறார்கள். அதுதான் பேசுபடும் பொருளாக இருக்கு, பயங்கர பேசுபடும் பொருளாக இருக்கு. அந்த ஒட்டக பேரம், கண்டெய்னர் பேரம், கழுத பேரம், குதிரை பேரம்ங்கிறது வரிசையாக வருது இல்லையா, எல்லாம் போகிறதுக்குன்னா இப்போ எப்படி இந்த 2 எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் அப்படியே எங்கள் சைடில் இருந்தாங்கங்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் விஜயை சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு தான் நான் கேட்குறேன். உங்களுடைய எஸ்டிடி அப்படி, உங்களுடைய ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, உங்களுடைய வரலாறு இருக்கு இல்லையா, உங்களுடைய வரலாறு அப்படி. நீங்கள் ஒரு சுயம்பு கிடையாது. நீங்கள் எல்லாமே களவாடி பெற்றுக் கொள்வது, இருப்பதை எடுத்துக்கொள்வது, அப்படி இல்லை என்றால் இருப்பவனை அணைத்துக் கொள்வது. திருதராஷ்டிர பாணி, ஆலிங்கனம் செய்வது, அழிக்கிற பாணி தான் திமுகவோட குணம் அப்படிங்கிறது தெரியல. சரி, இப்போ ஏன் இப்பெல்லாம் பேசுகிற, திடீர்னு இப்படி பேசுறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன்னா, விஜய் வந்தார், நாங்கள்லாம் எதிர்க்கத்தான் சொல்லுவோம். பின்னணி பயங்கரமாக இருக்கிறது, எதிர்க்கத்தான் செஞ்சோம். அதைவிட பயங்கரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடவடிக்கைகள் இருப்பதைக் கண்டுதான் அஞ்சுகிறோம். அதான் முக்கியமானது. எப்படி நீ எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு IMUL தலைவர் காதர் மைதீன் புதிய தலைமுறைக்கு இன்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் சொல்றார், என்னிடம் பேசியது உண்மை என்று சொல்லுகிறார். அதான் நான் போட்டிருக்கிறேன், பதிவாக கூட முகநூலில் நான் எழுதியிருக்கிறேன். அந்த பிரச்சனையை அதை பற்றி பேசுவதற்கு துப்பில்லாதவர்கள், கேள்வி கேட்குவதற்கு வக்கில்லாதவர்கள், இதுவரை ஸ்டாலின் ஏன் வாயை துறக்கவில்லை, நீங்கள் பேசியது உண்மையா, ஒரு பத்திரிகைக்காரர் கூட கேட்கல. ஏன் நீங்க அந்த மாதிரி பேசுனீங்க? எடப்பாடி பிரஸ் மீட் வெளியே வராருல, அவர்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. என்னடா அவங்களுடைய தர்மம், பத்திரிகை தர்மம் என்ன? இதெல்லாம் நாங்கள் கேட்கணும்ல கேள்வி. 2 எம்எல்ஏக்கள் எப்படி திமுக வசம் இருந்தார்கள்? மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் பேச்சை கேட்கவில்லை, அவர் பின்னாடி போயிட்டாரு. கேட்டார்னா அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க அரசியல்ல? இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணுங்களா? ஏன்னா மற்ற கட்சிக்கு எல்லாருமே அவரவர்கள் சின்னத்தில் நின்றார்கள். இது எந்த சூழல்ல கழுத்து நெரிக்கப்பட்டது, ஜனநாயகம் நெரிக்கப்பட்டது, அதை பேசுபடும் பொருள். இது விவாதிச்சுதான் ஆகணும்.
அப்படி ஒன்றும் நீங்கள் தப்பிட முடியாது. உங்களுடைய வழக்கமான வரலாற்றை நீங்கள் இப்போ பேசுவதற்கு ஆள்களை கபலீகரம் செய்து கொண்டு அத்தனை பேரையும் பேச வச்சுட்டு நீங்கள் மட்டும் மௌனமாக கள்ள நாடகம் அடிப்பது இன்னைக்கு அம்பலத்துக்கு ஏறிடுச்சு. அதான் பிரச்சனை. ரெண்டு பேர் வரல. ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் சீர்காழி. இந்த பிரச்சனையில் ஏன் வரல அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனையை நீங்கள் சொல்கிறீங்க. மறுநாளே மதிமுகவில் இருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் சென்றோம், லட்சக்கணக்கில் சேர்த்துட்டோம்னு சொல்கிறாங்க. அதில் பத்திரிகையாளர் டிவி சோமு நெருங்கின தோழர். நாங்கள் அடிக்கடி பேசுவது இல்லை என்றாலும் கூட, ஏன்னா அவர் தொலைக்காட்சிகளில் எல்லாம் டெய்லி ஒரு ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையானவர். எந்த சைடு இருக்குதோ அந்த சைடு பேசுவார், எல்லா கட்சிகளையும் விமர்சனம் பண்ணுவார். அது அவர் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று தொட்டார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுதான் துலாக்கோல். அது சொல்கிறாங்க. சரி, இப்போ மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேர் உதயசூரியன் சின்னத்தில் நின்னதுனால அவங்க திமுக காரர்கள் என்று முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் பேசிட்டாங்க. அவர்கள் திமுக எம்எல்ஏவாக மாறி போனார்கள். ரைட், விட்டுருவோம், வச்சிருவோம். உடனடியாக திருச்சிக்கு சென்று திருச்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் வெடியை போட்டு துரை வைகோ அவர்கள் பதவியை ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாடு முழுவதும் மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்களே, 39 தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்வாங்களா? அதில் திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீ பதவி நீக்கம் செய்வியா? கூட்டணி கட்சிகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் உன்னை விட்டு வெளியே போயிட்டாங்களே. நீ சுடுகாட்டிலிருந்து தோண்டிட்டு வந்த பிரேமலதா கட்சியை தவிர மற்ற எல்லாம் இவன் கூட இருந்த ஒத்தாளும் உன் கூட இல்லையே. உன்னுடைய யோக்கியதம் தெரிஞ்சு ஒத்தாளும் இல்லையே. இப்போ நீ வெளியே போயிடுவியா? நீ ராஜினாமா பண்ணிட்டு நீ வா, அவங்களும் ராஜினாமா பண்ணிட்டு வருவாங்க. இந்த பொருள்படி தான் டிவி சோமு அவர்கள் அழகான ஒரு கேள்வி கேட்டார். பத்திரிகையில் போய் உட்காந்துட்டார். அவர் பத்திரிகையில் அப்படியே சங்கே ஊதுவாப்ல, தொலைக்காட்சி சங்கநாதம் பண்ணுவார். அவர் கேட்டார், இதே திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் தான் புதிய தலைமுறையோட தொலைக்காட்சி ஓனர் பச்சைமுத்து. அவர் தான் பாரிவேந்தர்ங்கிற பேரில் இருக்கக்கூடியவர். அவர் சொந்த சேனல் தான் புதிய தலைமுறை. அவர் பையன் நிர்வாகம் பண்ணுறார். சன் டிவி கருணாநிதி குடும்பம். ஆனால் எனக்கு இல்லைம்பாங்க. கேட்டால் அது அறக்கட்டளைக்கும்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அவருடைய சொந்த. அவருக்கு எப்படி நீங்கள் நாடாளுமன்றத்தில் சீட்டு கொடுத்தீங்க, நீங்கள் உங்களுக்கு பின்னணியில் என்ன நடந்துச்சு, இது எல்லாமே எங்களுக்கும் தெரியும். உங்கள் யோக்கியதை தெரியும், திமுகவோட யோக்கியதை தெரியும். அவர் இது அயோக்கியத்தனமான ஆட்சி, இந்த ஆட்சி சீரழிவின் உச்சம் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்குள்ள இல்லை, 1 வருஷத்துக்குள்ளேயே மோடிக்கு ஆதரவு கொடுத்துட்டார். அவருடைய பதவியை நீக்க சொல்லி எங்கேயாவது எவனாவது பேசி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? முகநூலில் எழுதியாவது எவனாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல ஆண்மை உள்ளவன் என்று சொன்னாள், உனக்கு துணிச்சல் இருக்கிறது என்று சொன்னாள். ஏண்டா அப்படி ஒரு கட்சி இருந்ததாகவோ, அப்படி ஒரு வேட்பாளர் இருந்ததாகவோ, அப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருப்பதாகவோ யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. எந்த செயல்பாடும் இல்லாத ஒரு நபருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னம் கொடுத்து தொகுதி கொடுத்து காரி துப்பிடுவோம். உங்களுடைய வரலாறுலாம் வெளியில கட்சிகளை நடத்துகிற விதம், அதனாலதான் மக்கள் உங்களை அப்படி அள்ளி தூக்கி எறிஞ்சிருக்காங்க. வெளியில குப்பையை தூக்குவது போல் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. கெட்டிக்காரன் புழுகை 8 நாள் தான். அதான் டிவி சோமு கேட்டார். துரை வைகோவை பதவி விலக சொல்லி கேட்பவர்கள் யாரும் பாரிவேந்தரை பேசுவது இல்லையே ஏன்? பாரிவேந்தர் என்ற பச்சைமுத்துவை கேட்பது இல்லையே ஏன்? அப்படி ஒரு கேடுகட்ட கட்சி தான் திமுக. அப்படியே சொன்னாருங்க. என்னைய ஆள் பார்த்து கட்சி பார்த்து உங்களுக்கு வழக்கு, நீங்க இருக்கிற ஆளுகளெல்லாம் தூக்கிக்கிட்டு உங்க கல்லாப்பெட்டி நிறைஞ்சுக்கிட்டுச்சுன்னா நீங்க போறதுக்கு உண்டான வேலைகளே மக்கள் என்ன பைத்தியக்கார, மற்ற கட்சிகள் களத்தில் நின்று போராடுவர்கள்லாம் எச்சைகள் மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது உண்மையான எச்சைகள். நீங்க
திருட்டுத்தனத்தின் அயோக்கியத்தனத்தின் உச்சி. அதனால தான் எம்ஜிஆர் உங்களை தூக்கி கூப்பில் அடைச்சி வச்சிருந்தார், ஜெயலலிதா உங்களை தூக்கி கூப்பில் அடைச்சி வச்சிருந்தார். சாதாரண எடப்பாடியை வெற்றி கொள்ள முடியாது. சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்டு வழி அடைஞ்சி வந்தார் ஸ்டாலின். அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். எங்க சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்டு வழி வந்தாருங்க சட்டமன்றத்துக்குள்ள இருந்து. பச்சை பொய். நல்லா அந்நேரம் மதுரையில் ஒரு நிகழ்வில் இருந்தேன். வரும்போது ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்போ தான் பார்த்தேன் இணையங்கள் வந்து போன நேரம். போய் சிஸ்டரை வச்சு சட்டையை வெட்டிட்டு தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாள்கள் வரு, உன் நடிப்புகள் எல்லாம் பார்க்காம இருந்தது பாரு. சட்டையங்க சிஸ்டரை வச்சு அப்படியே வெட்டி உள்ளே வச்சுக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு அப்படி சட்டை பட்டனை கிழிச்சு விட்டுக்கிட்டு செஞ்சா விஜய் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். வாயில் நல்லா வந்துடும். என்னடா நடிக்கிறீங்க நீங்கள்? ஐயோ எனக்கு இந்த தேர்தலில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருந்துச்சு. மக்களை வந்து என்ன மாதிரி நினச்சி, கட்சிகளை என்ன மாதிரி நினச்சி இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு இப்போ வந்து நீங்கள் கட்சிகள் அளிக்கிறீங்க. நீங்கள் இப்போ நீ வந்து அனாதையாக்கப்பட்டிருக்கிறாய். அண்ணாவின் குடும்பத்தை அழித்தவர்கள் நீங்கள். அண்ணாவின் குடும்பத்திற்கு ஆதரவு கூட தராதவர்கள் நீங்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் ஏதோ கருணாநிதி வீட்டு கும்பல் மாதிரி ஒரு கும்பல் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அறக்கட்டளை ஓட்டு வச்சுக்கிட்டு கிளடுலாம் சேர்த்து ஒன்றா சேர்த்துக்கிட்டு உட்காந்து அந்த கால காங்கிரஸ் அழிந்ததை போல் நீங்கள் வந்து சொல்கிறோம். எங்களுடைய உழைப்பு இந்த மண்ணுக்கு இருக்குது. இந்த கட்சியில் உழைத்த தலைவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு எள்ளி நகையாடுகளோ, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கினாலும் விலைக்கு வாங்கினாலும் சரி, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் விலைக்கு வாங்கினாலும் சரி, நீங்கள் அரசியலில் அனாதையாக எப்பயும் ஒரு இளவு விழுந்துச்சுன்னா அந்த இளவுக்கு வந்து நிற்கக்கூடிய அந்த கேப்பில் நிரப்பக்கூடிய இடத்துல தான் நீங்கள்லாம் வந்து நிற்பீங்கிறது தான் உங்களுக்கு இதுவரைக்கும் வரலாறு இருந்திருக்கு. கருணாநிதியோட திமுகவுக்கு இனிமேலும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு மூன்றாவது ஆப்ஷன் உங்கள் 2 வத்தியந்திக்கு முன்னால் உட்கார வச்சுட்டு ஒரு ஆள் வந்துட்டு நல்லது கெட்டதை பற்றி இருக்கிறது இல்லை, இடம் ஒன்று இருக்குது. இந்த அன்னை தமிழ்நாட்டிற்கு சூழும் ஆபத்துக்களை அதை களைவதற்காகவும் தமிழர்களின் நலம் பேணுவதற்காகவும் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் களத்தில் இறங்கிருச்சு, திமுக என்ற தில்லுமுள்ளு கட்சியை தவிர. நன்றி, வணக்கம் தொடர்.